Hi friends, இது உங்கள் மனப்பெண் சமையல். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பேக்கரியில நம்ம இங்க மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வருண் தேஜா ஹாட் சிப்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் எல்லாமே வந்து அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ வந்து நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எல்லாமே ரெடி பண்ணி நமக்கு இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா எப்படி வந்து மிக்சர் போட போறாங்கன்ற பார்க்க போறோம். பேக்கரி ஐட்டம்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம வந்து மிக்சர் தான் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மிக்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க உள்ள போகலாம். இவங்க பேர் வந்து பாண்டியனா பாண்டியன், இவங்க பேர் வந்து பாண்டியன். பார்த்தீங்கன்னா மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டு மிக்சர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? தண்ணி கேசரி போடுவோம். என்னென்ன போட போறீங்க அப்படியே சொல்லிட்டு போடுங்க. எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டு அடுத்து கடலை மாவானா? இது எத்தனை கிலோ செய்வீங்க மிக்சர்? 5 கிலோ. 5 கிலோனா 2 கிலோ கடலை மாவு, 2 கிலோ அரிசி மாவு. பச்சரிசியா புழுங்க அரிசியா? பச்சரிசி. மாவு தேவையான அளவு வச்சுக்கலாம். ஒரு டைட்டாக மாவு வைக்கணும். இருக்காங்க மாவு மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு தண்ணி, அப்புறமேட்டு வந்து கலர் பவுடர், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மிக்சருக்கு போட போற அச்சின்னு சொல்றாங்க. செம்ம வெயிட்டா இருக்கு இந்த அச்சு. பாத்தீங்கன்னா இது நம்ம எடுத்து புழிவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. இதுக்கு என்ன பிளேட் நான் போட போறீங்க? ஓமப்பொடி பிளேட். பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு பிளேட்டோட சைஸ். இதெல்லாம் வந்து இதுல யூஸ் பண்ண போறாங்களாம். செம வெயிட்டா இருக்கு, நம்மளால ஒத்த கையில எல்லாம் தூக்கவே முடியாது போல. சரிங்களா? டைரக்டா எண்ணெயில போட்டுருவீங்களா? நான் நேரம் உங்களுக்கு வெயிட்டா இல்லையா இது? ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் செம்மையாக வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. என்னை விட பெரிய சைஸாக இருக்குது அடுப்பு, கடாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது எண்ணெய். இதை டேரெக்டாக வந்து அந்த வெயிட்டான அந்த மிக்சரோட அச்சு வச்சு புழிய போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி புளிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன போட்டுருக்கீங்க? வேர்க்கடலை. டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு போட்டுருக்கீங்களா?
பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா கிட்ட வச்சு. அடுத்து அதுலேயே வந்து உடச்சக்கல்லையும் கொட்டிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுறாங்க. மிக்சருக்கு தேவையான மிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்ல, வேர்க்கடலை ப்ளஸ் மஞ்சத்தூள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சர் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி போடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். என்னன்னா மிக்சருக்கும் பூந்திக்கு ஒரே மாவு தான், ரெண்டுமே போட்டுக்கலாம்னு சொல்லி. இப்போ நீங்கள் சாதா தண்ணி ஊற்றுனீங்களா? இது சாதா தண்ணி தான். பூந்திக்கு வந்து உப்பு போடக்கூடாது. ஒரு 4 கிலோ சொன்னேன். இது எந்த அளவுக்கு நான் கரைக்கணும்? பதம் எப்படி இருக்கு தண்ணி? நம்ம கூழ் கரைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவு இருக்கும். அப்படியே நிறைய கொண்டு வச்சுங்க. சொல்லுமா சொல்லுமா. ஒரு பையன் சார் என்ன படிக்கிறாங்க? இன்னும் ஒன்றாவது போதுங்க, ஃபஸ்ட் கிளாஸ். அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? எல்லாரும் விவசாயிங்களா? விவசாயம் என்ன பயிர் வைக்குங்க? அப்போ உங்களுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை? எத்தனாவதுலேருந்து எப்போதுலேருந்து இந்த வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க? 10 வயசுலேருந்து. தண்ணி உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இந்த வேலையில் தான் இருக்காங்க. சரி சரி. பசங்க நல்லா படிக்க வைங்க. எங்கள் வீட்டில் படிச்சிருக்காங்க, டென்த் முடிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்களா? சரி சரி. வீட்டில் அவங்க விவசாயம் பார்த்துக்கிறாங்களா? இல்லை, இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான், இதே வேலை தான். இதேதான் படித்தாங்க. நான் வேலைக்கு போனது இங்கே இதிலே பார்த்துக்கிட்டாங்க. சரி சரி. இதை பார்த்தாலே போதுங்களா? சரி. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. கைத்தொழில் சூப்பராக நல்லா ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்குறீங்க. இது போட்டிங்க. இதுதான் மிச்சர் போடுற பிளேட் இல்லைன்னா இது பூந்தி. சாரி, பூந்தி.
அப்படியே பச்சையாவே அரைச்சி ஆட் பண்ணுவீங்க. சூட்டா போட்டோமா அந்த இருக்கிற சூட்டு சரியாயிடும். இது ஹீட் அதிகமா இருக்கு இல்லையா, அந்த சூட்ல வந்து அது ஈஸியா வெந்துடும். அதுக்காக தான் இதை தூவி மேலே போட்டீங்களா, இது தனியா வெந்தா மாதிரியே இருக்கும். இது வந்து அதோட டேஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அதுவே ஆமா. எவ்வளோ பூண்டு போட்டுருக்கோம்? 4 கிலோ போட்டு. சரி. ஃப்ரெண்ட்ஸ், மசாலாக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்குறாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இருக்காங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பூந்தி தனியாக வச்சுருக்காங்க, மிக்சர் தனியாக வச்சுருக்காங்க. நம்ம ரெடி பண்ண ஓமப்பொடியை இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் மிக்சர்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஓமப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேயும் ஆட் பண்ணிக்கிறாங்க. பெருங்காயம் பார்த்தீங்கன்னா மிக்சருக்கு அதிகமாகவே சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 வாட்டிக்கு மேலே நல்லா மிக்ஸ் கொடுக்குறாங்க. பெருங்காயம் சேர்த்துட்டே இருக்காங்க. எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கல, வெறும் நேச்சுரலாக எப்படி வீட்டில் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஹேண்ட்மேட் தான் இதில் எல்லாமே. நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ரெடி பண்ண நம்மளோட மிக்சர் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு நீட்டாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் திருவேற்காடு கோலடி சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.